அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் கரீம் டு ஆல். ஃபஸ்ட்டு ரமலான் சீரீஸில் ஃப்ரூட் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கடல் பாசி செய்யும்போது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கடல் பாசியை 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு பிறகு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஃபைனலாக ஒயிட் சுகர் சேர்த்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மாதுளம்பழம், ஆப்பிள், அப்புறம் திராட்சை எடுத்திருக்கேன். சீட்லெஸ் திராட்சையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்க பிளேட்டில். இப்போ நம்ம காய்ச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிற கடல் பாசியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் செட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கு பிறகு சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கடல் பாசி ஃப்ரூட் ஜெல்லி டேஸ்ட்டில் கிடச்சிரும். குழந்தைங்களாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சம் பாலும் ரோஸ் மில்க்கும் சேர்த்துட்டு செஞ்சுருந்தேன். இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நோன்பு திறக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.